இதே மாதிரி கூட நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். மேல வந்து நம்ம கிராஸ் கட்ல போட்டிருக்கோம், சாதா முடிச்சு தான். அடி வந்து நெல்லிக்காய் முடிச்சுல போட்டிருக்கேன். இங்க பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். லஞ்ச் பேக்கு ரொம்ப சரியா இருக்கும். இது முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1 ரோல் ஆச்சு. இது மாதிரி வீடியோலாம் நீங்க ஃபுல் வீடியோலாம் பார்க்கணும்னா வயர் பாஸ்கட் தனலட்சுமின்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல ஃபுல் வீடியோலாம் போடுறேன். ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற கூடை வந்து நெல்லிக்காய் முடிச்ச அடியிலையும் மேலே வந்து சாதா முடிச்சும் போட போகிறோம். இதுக்கு வந்து 1 ரோல் வயர் தேவைப்படும். இதுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து 1 ரோல் ப்ளூ கலர் எடுக்க போகிறேன். இதில் வந்து பாதி எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம கூட போட்டு மிச்சமான வயரில் கூட பாதி ரோல் எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலருக்கு வெள்ளை போட்டால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த கலர் எடுத்துக்க போகிறேன். இப்போ ப்ளூ கலர் நாம் பிரித்து வச்சுக்கிட்டு இதில் வந்து 7.25 அடியில் 34 வயர் வெட்டிக்கங்க. ரெட்டைப்படையில் தான் வெட்டணும். 3 4 சுற்று சுற்றி இருக்கேன். 5 6 7 சுற்று சுற்றியாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 3, இந்த பக்கம் பாருங்க 3, இங்கே ஒன்று வந்திருக்கா. இது 7 சுற்று 7 ஆயிருச்சு. இப்போ 7.25 இந்த சைடாக வந்திருக்கிறதுனால நான் 9ல் நிறுத்திக்கிறேன். அந்த சைடில் வந்தால் நம்ம 3ல் நிறுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு வயர் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதே அளவு வச்சு கரெக்டாக அப்படியே நம்ம கட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சுற்றிக்கங்க. இந்த 1 ரோல் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம சுத்து வயராக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அடிக்கு மட்டும்தான் வயரு, சுத்து வயரு. மேலே போடுறதுக்கு கைப்பிடிக்கு மட்டும் தேவைப்படும், அவ்வளவுதான். இது லஞ்ச் பேக் மாதிரி வரும், நல்லாவே இருக்கும். கூட வேற எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட்பேக் மாடலில் வரும். இப்போ எல்லா வயரையும் வெட்டி முடிச்சுட்டு நான் திரும்பவும் காட்டுறேன். 34 வயரும் நம்ம வந்து 7.25 அடியில் 34 வயரும் வெட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். இந்த 1 ரோல் வெள்ளை கலர் எடுத்தேன் பாருங்க, அதை வந்து சுற்றியே வச்சுட்டேன். அப்போ வந்து சிக்கு விழுகாமல் இருக்குங்கிறதுக்காக. அடுத்ததாக வந்து இதில் வந்து மிச்சமான வயரை சுற்றி வச்சுருக்கேன். இது கைப்பிடிக்கு தேவைப்படும். மிச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம அதில் கூட நம்ம கைப்பிடி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே வெட்டிக்கங்க. இது பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக வயர் வேணும்னா 34 வயர் பத்தலைன்னா அதில் வெட்டிக்கலாம். அடுத்த ரோலில் வெட்டிக்கங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். நம்ம வெட்டின வயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. 34 வயர் வெட்டியிருக்கோம் பாருங்க, அந்த வயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் ஒரு 1/4 அடி குறைச்சி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக குறைச்சி விட்டுக்கோங்க. சுத்து வயர்ல இருந்து வயர் விடுறோம் பாருங்க, நான் வெள்ளை எடுத்திருக்கேன். பாதி ரோல் நீங்கள் எடுத்திருந்தா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக குறைச்சி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சுக்கு வந்து நம்ம 2 வயர் தேவைப்படும். ஒரு முடிச்சுக்கு 2 வயர், 3 வயர் தேவைப்படும். அது சுத்து வயர் ஒன்று பயன்படுத்த போகிறோம். அடுத்ததாக வெட்டின வயர் பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்ததாக இன்னொரு வயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து உள்ளே விட்டு நம்ம நல்லா டைட்டாகவே இப்படி பிடிச்சுக்கிறோம். எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு சுத்து வயர் இருக்கு பாருங்க, அதை வந்து இப்படி மடிச்சுக்கிறோம் எப்பவும் மாதிரி. அடுத்த லூப்புக்குள்ளே இருக்கிற வயரை எடுத்து ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுறோம். அடுத்ததா இன்னொரு வயர் லூப் இருக்கு பாருங்க, அது உள் வயரை எடுத்து நம்ம 2 லூப்புக்குள்ளேயும் விடுறோம். விட்டு இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ஒவ்வொன்றா டைட் பண்ணிகிட்டே வரணும்.
இப்போ பாருங்க நெல்லிக்காய் முடிச்சு அழகா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வரும். இப்போ இதுவும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குட்டை நட்டையாக தான் வரும், ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சு போட முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எந்த குடையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிட்டு தான் போடணும். இந்த மாதிரி சரி பண்ணியாச்சு. நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கூட சரி பண்ணிக்கலாம், இல்லை அப்பப்போ சரி பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ மறுபடியும் சுற்றிக்கிறோம். சுற்றிக்கிட்டு ரெண்டு வயரை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்ததாக இதை வந்து டைட்டாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த வயரை எடுத்து நம்ம உள்ள விட்டுக்கிறோம். ஆறு பக்கமும் 6 வயர் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சு தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் நீங்க பிட்டு வயர் சும்மா சின்ன சின்ன வயர் எடுத்து ஒரு 3 வயர் எடுத்து ஃபர்ஸ்ட் அதுல பழகிருங்க. அதுக்கப்புறமா அடி போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த வயர்ல போடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சரி பார்த்து அப்படியே நம்ம லூஸ் பண்ணிட்டே வர வேண்டியதான். இப்போ அடுத்த முடிச்சு இப்போ பாருங்க 2 முடிச்சு போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம இப்படியே வரிசையா போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இப்போ அடுத்த முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம். அப்படியே நல்லா டைட்டா மெதுவா போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரிசையா 17 முடிச்சு வரும். 17 முடிச்சும் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எல்லா வயரையும் நம்ம இணைச்சி விட்டாச்சு. கரெக்டா நம்மளுக்கு 17 முடிச்சு நெல்லிக்காய் முடிச்சு வந்திருக்கும். இந்த வயரையும் சரி பார்த்து எல்லா இடத்தையும் சரி பண்ணி நான் விட்டுட்டு நல்லா டைட்டா பிடிச்சு இழுத்து விட்டாச்சு. இப்ப அடுத்ததா இதே அளவுக்கு நம்ம இந்த சைடில் கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கோம், அதனால அதே அளவு விடுறேன். அதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும் போடுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தடுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வயர்லாம் இணைக்க போகிறோம் பாருங்க, அதுக்காக டைம் கொஞ்சம் நேரம் அதிகமாக இழுக்கும். அதுக்கப்புறம் கடகடன்னு நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம். அடுத்ததாக நம்ம அடுத்த வரிசைக்கு போயிடுவோம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரிசை எது ஆரம்பிச்சோன்னு நல்லா தெரியும், ஏன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம அடுத்தடுத்த வரிசைகள் போடும்போது குறைஞ்சிக்கிட்டே வரும், அதனால நம்ம அடையாளம் படுத்த தேவையில்லை. இப்போ இந்த சைடில் எவ்வளவு வயர் விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம சுற்றி இப்போ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சரி பார்க்க தேவையில்லை, நம்ம கடகடன் போட்டுக்கிட்டே வர வேண்டியதான், அவ்வளோதான். இப்படி மடிச்சுக்கிட்டு அந்த இன்ட்டுவா இருக்கும் அந்த வயர் தான் எடுத்து போடணும். நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த இன்ட்டுவா இருக்கு பாருங்க, அந்த வயரை தான் நம்ம வந்து போடணும். இந்த ஓரமா இருக்கிற வயர்ல நம்ம போடக்கூடாது. அடுத்தடுத்து இன்ட்டுவா இருக்கும் பாருங்க, அந்த வயர்ல தான் நம்ம வந்து இப்படி சுத்தி சுத்தி வரிசைகள் போட்டுட்டே வரணும்.
நம்ம எவ்வளவு அகலம் தேவையோ அவ்வளோ அகலம் நம்ம வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டு. அது கொஞ்சம் மெதுவாக தான் வருது எனக்கே, ஏன்னா ரொம்ப வந்து போடாமல் விட்டாச்சு. ஞாபகமெல்லாம் போடல, ஆனால் வருது, ஆனால் மெதுவாக வருது, அவ்வளோதான். அடுத்த இன்ட்டுல இந்த மாதிரி சுற்றி சுற்றி போடணும். நெல்லிக்காய் முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ஆனால் வயர் வந்து நிறையவே இழுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது அடிக்கு மட்டும் நம்ம போட்டுட்டு மேலே போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இது போட்டு முடிச்ச முன்னாடி பாருங்க எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு கூட. ஃபுல்லாகவே நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடைக்கும். ஃபுல்லாக போட்டோம்னா கொஞ்சம் கம்மியான சைஸில் தான் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம 17 முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ ஒரு முடிச்சு நம்மளுக்கு குறைஞ்சிரும். எப்படின்னா 16 முடிச்சு வரும். அந்த மாதிரி நம்ம வரிசைகள் போட போட குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் நம்ம போட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த இன்ட்டுவா இருக்கிற வயர்லயே நம்ம போட்டு கொண்டு வந்தாச்சு. அடுத்ததா இந்த வெள்ளை கலர் வயர், இந்த சுத்து வயர் இருக்கு பாருங்க, அந்த வயர் அளவே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அடுத்த வரிசையை ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுத்த வரிசை ஆரம்பிக்கும் போது இந்த சைடில் திருப்பிக்கிறோம். இப்போ வந்து 3வது வரிசையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இந்த சைடில் போடும்போது இந்த முடிச்சு வந்து நல்லா டைட்டாக இந்த சைடில் இருக்குது, இந்த சைடில் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் நம்ம இந்த சைட்லேயும் ஒரு வரிசை நம்ம போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா நடு வரிசை வந்து நல்லா டைட்டாக இருக்கும். எப்பவும் மாதிரி தான் இதே அளவுக்கு நம்ம விட்டுக்கோங்க வயரை. இதே அளவுக்கு விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த ஓரத்தில் இருக்கிற வயரை விட்டுறணும். இந்த இன்ட்டுவா இருக்கு பாருங்க, இன்ட்டு மாதிரி நிற்கும் 2 வயர். இந்த 2 வயரில் தான் நம்ம வந்து போடணும். இந்த 2 வயரில் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இன்ட்டு வயரை எடுத்து இப்படி இந்த மாதிரி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு அடுத்ததா 2ஐயும் பிடிச்சு சுற்றிக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தடுத்து இன்ட்டு இங்கே பாருங்க, அடுத்தடுத்து 2 வயரை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான்.
இந்த மாதிரி வரிசையாக போட்டு முடிச்சிருங்க. அடுத்ததான் நம்ம அடுத்த வரிசையை ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். இப்படியே வரிசைகள் போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஒரு 7 வருஷம் வரைக்கும் நம்ம போட்டுக்குவோம். 3 வருஷம் இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு 3 வருஷம் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 3 வருஷம் போடுவோம், போட்டுட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் சரியாக இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம 3 வருஷம் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு 4வது வருஷம் கூட இந்த சைடில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல அதிகமாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம், இது 2வது வருஷம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முடிச்சு கம்மியாகிட்டே வரும். அடுத்ததாக நம்ம இந்த சைடில் ஒரு வருஷம் போட்டாச்சு. இந்த பக்கமாக திருப்பி ஒரு வருஷம் போட்டுக்க போகிறோம். இது போட்டால் 5 வருஷம் ஆயிரும் நம்மளுக்கு. இதே அளவுக்கு விட்டுக்கங்க எப்பவும் மாறி. இதே அளவுக்கு விட்டுட்டு நம்ம சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு இந்த இன்ட்டுவாய் இருக்கிற இந்த 2 வயரை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்படி சுற்றிக்கிறோம். அடுத்ததாக இதை சுற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. இப்போ அடுத்தடுத்த வயரில் அடுத்தடுத்த இன்ட்டுவாக இருக்கிற 2 வயரை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வரைக்கும் போட்டு கொண்டு வந்துட்டு இதே அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இந்த வருஷம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு 5 வருஷம் முடிஞ்சிடும். அடுத்ததாக இங்கே இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 6வது வருஷம், 7வது வருஷம், 7 வருஷம் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடி பத்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் கூட நம்ம ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக போட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்த வரிசையும் போட்டுக்கோங்க. இந்த சைடில் ஒரு வரிசை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 7 வருஷம் நம்ம முடிச்சுருவோம். முடிச்சுட்டு திரும்பவும் பார்ப்போம்.